இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா டாப்பிக்குமே இருக்குது. அதே மாதிரியே எல்ஐசி டபிள்யூஓக்கு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட் இயரில், அதாவது பாஸ்ட் இயரில் எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்களோ அந்த இயரை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து எல்ஐசி டபிள்யூஓ ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் அவேர்னஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி எக்ஸாம் மாடலில் இருக்கோ அதே மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எல்ஐசி டபிள்யூஓட ரிசல்ட் வந்து October 31 வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ October 31 அப்படி இல்லைனா November 1 இந்த 2 நாளைக்குள்ளே தான் ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. இப்போ எல்ஐசி டபிள்யூஓட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபோட ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும். மெயின்ஸோட ரேஞ்ச் 160 170 ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து இருக்குது. அப்போ நம்மளோட எல்ஐசி டபிள்யூஓ எக்ஸாமோட பேட்டர்னுமே உங்களுக்கு தெரியும். டிஐ அப்படின்னா 30 கொஷின், ரீசனிங் அப்படின்னா 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 30 கொஷின், இன்சூரன்ஸ் அவேர்னஸில் வந்து 30 கொஷின். டிஐயை பொறுத்த வரைக்கும் இன்ட்டு 3 மார்க்கு, ரீசனிங்லேயும் ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க்கு, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்கு, இன்சூரன்ஸ் அவேர்னஸில் ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்கு. எல்லாத்துலேயுமே 15 கொஷின் கரெக்டாக ஆகிருக்கணும். அதுதான் வந்து கட் ஆஃப் இங்கே. ஸோ அப்போ 15 கொஷின் அப்படின்னா இங்கே 15 கொஷினுக்கும் 45 மார்க்கு, 45 மார்க்கு, 30 மார்க்கு, 30 மார்க்கு. அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும்? நம்மளுக்கு 90, 60, 150 மார்க் நம்ம எடுக்கணும். 150 தான் வந்து டோட்டல் கட் ஆஃப். ஆனால் இதுதான் ஓவரால் கட் ஆஃப்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஓவரால் கட் ஆஃப் கிடையாது. செக்ஷனல் கட் ஆஃப் இந்த மார்க் நீங்கள் எல்லாத்துலேயும் எடுத்தே ஆகணும். ஜிகேலனா 15 கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் அவேர்னஸ்லேயும் 15 கொஷின் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இதில் எந்த இடத்துல எல்லோரும் எப்படி இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க, எவ்வளோ மார்க் எடுப்பாங்க அப்படின்ட்டு ஓவர் வியூவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டிஐயை பொறுத்த வரைக்கும் அப்பான் 30 கொஷினில் 20 25 கொஷின்ஸ் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ 20 கொஷின்னே நம்ம எடுத்துக்கலாம். 20 கொஷின் வந்து டிஐயில் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி ரீசனிங்கில் ஒரு 25 கொஷின் வந்து அட்டன் பண்ணிடுவாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ 20 to 25 45 கொஷின், 45 into 3 போட்டிங்க அப்படின்னா 135 மார்க் வந்து இதிலிருந்து இவங்க எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அரௌண்ட் 120 130 மார்க் வந்து டிஐ அண்ட் ரீசனிங்கில் இருந்தே மட்டும் எடுத்துருவாங்க. இதை தாண்டி இன்சூரன்ஸ் அவேர்னஸ்லையும் ஜிகே செக்ஷன்லையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆஃபை மட்டும் கிளியர் பண்ணாங்கன்னாவே அவங்களுடைய மார்க் எவ்வளோ கிடைக்கும்? 60 மார்க் கிடைக்குமா? ஸோ 30 மார்க்கு மினிமம் கட் ஆஃப், அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு 30 ஈச் பார்த்தோம் அப்படின்னா 60 மார்க்கு. அப்போ இப்போ ஒரு 120 எடுக்கிறாங்க அப்படின்னா இதோட 60 சேர்த்தோம் அப்படின்னா 180. ஓவரால் கட் ஆஃப் வந்து நம்ம ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிடலாம். அப்போ நம்மளுடைய டார்கெட் வந்து எப்படி இருக்கணும்? ரீசனிங் அண்ட் டிஐயை பொறுத்த வரைக்கும் 20 to 25 அப்படின்னா ஒரு 40 இருந்து 45 கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். அப்படின்னா தான் நம்ம ஓவரால் மார்க் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரியே இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அண்ட் ஜிகே அவேர்னஸில் கண்டிப்பாக செக்ஷனல் கட் ஆஃப் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் இதில் முக்கியமே எல்ஐசி டபிள்யூஓ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷனல் கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாவே ஓவரால் கட் ஆஃப் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே டிஐ அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணிடுவாங்க. இந்த ஜிகேலையும் இன்சூரன்ஸ் அவேர்னஸ்லையும் மார்க் வராது. ஸோ எல்ஐசி டபிள்யூஓ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டிசைடிங் ஃபேக்டர் இது ஜிகே செக்ஷனும் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் செக்ஷன் தான் உங்களோட டிசைடிங் ஃபேக்டர். அப்போ இதை ரெண்டையும் ஒருத்தர் ஃபெமிலியராக இருக்காங்க அப்படின்னா எல்ஐசி டபிள்யூஓ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அவங்க கிளியர். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக எந்த புக்கில் இருந்து மேக்ஸிமம் எடுப்பாங்க அப்படின்னா IC38 அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் இருந்து தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மேக்ஸிமம் வரும். அதே மாதிரியே அதை தாண்டி அந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஓவர் வியூவாக சொல்லிடுறேன். இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் பேஸ் பண்ண கொஷின் சில கொஷினும், ப்ராசஸை பேஸ் பண்ண கொஷின் சில கொஷினும், அதுக்கப்புறம் கால்குலேஷன் பேஸ் பண்ண கொஷின், அதாவது சம் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ண கொஷின், பர்சன் நேமை வச்சு இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த 3 டைப்பில் தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, டெஃபினேஷனை பேஸ் பண்ண கொஷின், ப்ராசஸை பேஸ் பண்ண கொஷின். ப்ராசஸ்னால் என்ன, அதாவது இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன, அது எப்படி வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து ஒரு பாலிசிஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கால்குலேஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ். இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ கிளைம் வரும், எவ்வளோ மெச்சூரிட்டி வரும், என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எதில் கேட்பாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸில் கம்பைன் பண்ணி கேட்கும். ஸோ ஓகேவா? அதில் ஒரு சில கொஷின் ஈஸியாக இருக்கும், மாட்ரேட்டாக, ஒரு சில கொஷின் மாட்ரேட்டாக இருக்கும், சில கொஷின் மட்டும் தான் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து நல்லா நீங்கள் ஃபுல்லாக ஃபெமிலியராக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 15 கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் கற்றுறது கிராஸ் பண்ணுறது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருக்கிற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸை ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு கொஷினையும் பாருங்கள், ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒவ்வொரு கான்செப்ட் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒவ்வொரு டெஃபினேஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை கால்குலேஷன்
பாப்புலேஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸாக இருக்கட்டும், இதை எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு கொஷின்ஸ்லையுமே நான் சொல்லி வரேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற இந்த லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் தான் எனக்கு மோட்டிவாக இருந்தால் அடுத்த வீடியோ வந்து நம்ம கொடுக்க முடியும். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, த பிரின்சிபிள் தட் ஸ்டேட்ஸ் தி இன்சூர்டு கேனாட் ப்ராஃபிட் ஃப்ரம் அன் இன்சூரன்ஸ் கிளைம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓவர்வியூவாக சில டேர்ம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா அப்படின்னா தான் என்ன அப்படிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸில் எல்ஐசியில் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரான்ச் மேனேஜர் இருப்பாங்க. அந்த பிரான்ச் மேனேஜர் கீழே ஏபிஎம் இருப்பாங்க, அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்மின் ஸ்டாஃப் இருப்பாங்க. இந்த சைடில் வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ ஏபிஎம்மோட கண்ட்ரோலில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அட்மினில் பார்த்தீங்கன்னா ஏஓ இருப்பாங்க, ஹச்ஜிஏ இருப்பாங்க. ஹச்ஜி அப்படின்னா ஹையர் கிரேட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ இதுதான் எல்ஐசியோட பிரான்ச்சோட அதாவது பிரான்ச்சோட இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கீழே தான் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஏஜென்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்கிட்ட பாலிசிஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பாலிசிஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ எல்ஐசியில் ப்ராசஸ் எப்படி நடக்கு, ஏஜென்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஏபிஎம்மோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஏபிஎம்க்கு மேலே பிஎம். இது வந்து மார்க்கெட்டிங் சைடு. அதே மாதிரி அட்மின் சைடு வந்தீங்க அப்படின்னா பிரான்ச் மேனேஜர், அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர், அவங்களுக்கு கீழே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், ஹையர் கிரேட் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாமே இன்னொரு சைடு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டிங் சைடு நீங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பிரான்ச் மேனேஜர், ஏபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது நம்மளுக்கு ஏடிஓன்னு நம்ம சொல்லும் இல்லையா, அவங்க எல்லாமே ஏடிஓக்கு அப்புறம் ப்ரொவிஷனரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பிடிஓ ப்ரொவிஷனரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு அப்புறம் கன்ஃபார்ம்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த கன்ஃபார்ம்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஜென்ட்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏஜென்ட்ஸாக அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பாலிசிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இவங்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பண்ணிடுவாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பாலிசிஸ் வந்து ட்ரெயின் ஆகியிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு பாலிசிஸ், அந்த பாலிசியை வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணி, ஏஜென்ட்ஸோட ஒர்க் என்னன்னு பாருங்கள், கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கஸ்டமர்கிட்ட பாலிசிஸை எக்ஸ்பிளைன் பண்ணி பாலிசியோட பெனிஃபிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பாலிசிஸ் வாங்கிட்டு வரது தான் ஏஜென்ட்ஸோட ஒர்க்கு. இப்போ இந்த வாங்கிட்டு வந்த ஏஜென்ட்ஸ் வந்து பாலிசிஸ் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அதை வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அட்மினில் தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பாலிசிஸ் கம்ப்ளீட் ஆகிறது வந்து யார் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ஏஓ தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அந்த பாலிசிஸ் வாங்கிட்டு வந்தவொடனே அண்டர் ரைட்டிங் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது வந்து பாலிசிஸ் எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பாலிசிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓவர்வியூவாக ஒரு ப்ராசஸாக எல்ஐசி ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி பாலிசிஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுக்கணும் அப்படின்னா பாலிசிஸ்னால் என்ன, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலி ஹெட் இருக்காங்க, இல்லை ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களால தான் அந்த ஃபேமிலி வந்து ரன் ஆகுது, அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் ஃபினான்ஷியலாக அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியோட ஹெட்டோ இல்லை அந்த பர்சனோ என்ன நினைக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் ஏதாச்சும் நம்மளுக்கு ஆகிடுது, ரிஸ்க் ஆகிடுறோம் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ சடனாக நம்மளுக்குன்னா தெரியும் இல்லையா, எப்போ வேணாலும் நம்ம ரிஸ்க் ஆகலாம், எதுவுமே வந்து இது கிடையாது. ஸோ அந்த மாதிரி எப்போயாச்சும் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ஆகிடுது அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் நாம் ரிஸ்க் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியை ஃபினான்ஷியலாக எந்த விதத்துலேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க நேமில் இன்சூரன்ஸ் வந்து எடுப்பாங்க. அதை தான் அந்த இன்சூரன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பர்சன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட, அதாவது ஏஜென்ட்ஸ் தான் வந்து அப்ரோச் பண்ணி ஏஜென்ட்ஸ்கிட்டேயோ இல்லை அந்த பர்சன் வந்து டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டேயோ வந்து பாலிசிஸ் வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்சன்ஸ் வந்து பாலிசிஸ் எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை வந்து சொல்லிடுவாங்க. அதாவது இப்போ 1 லட்சம் இருக்குது, 2 லட்சம் இருக்குது, இந்த மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஸ்டமர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு
ரெகுலராக கட்டிட்டு வருவாங்க. ஓகேவா? அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் கட்டுறாங்க இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ டோட்டல் அமௌண்ட் அந்த ஒரு 10 இயர்ஸ் கட்டுறாங்க, இல்லை 15 இயர்ஸ் கட்டுறாங்க, இல்லை 20 இயர்ஸ் கட்டுறாங்க, இல்லை 30 இயர்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா அந்த டோட்டலாக கட்டுற அந்த இயர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரீமியம். எவ்வளோ இயர்ஸ் வந்து அந்த அமௌண்ட் அவங்க கட்டுறாங்களோ அதை தான் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பிபிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறாங்களோ 10 வருஷத்தில், இப்போ 1,00,000 10ஆக பிரித்து 10 வருஷம் கட்டுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 10,000 கட்டிட்டு வராங்கன்னா அந்த 10,000 சேர்ந்து 10 வருஷம் கட்டி அந்த 1,00,000 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த 1,00,000 தான் என்ன அப்படின்னா சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பாலிசிஸில் நடக்குது. இப்போ சப்போஸ் இப்போ வந்து பாலிசி ஹோல்டர் வந்து ஒரு 5 வருஷம் கட்டுறாங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் 6th இயர் வந்து அவங்க ரிஸ்க் ஆகிடுறாங்க அப்படின்னா அந்த 6 இயராக அந்த 5 இயர்ஸ் இருக்கு இல்லையா, பாலிசிஸ் ஆரம்பித்து அந்த 6th இயர் வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் அவங்க கட்டியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த அமௌண்ட்டுக்கான போனஸ் ப்ளஸ் சம் அஷ்யூர்ட். ஏன்னா அந்த பாலிசியோட டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த பர்சன் வந்து ரிஸ்க் ஆகிடுறாங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, என்ன சம் அஷ்யூர்ட் வந்து அவங்க சம் அஷ்யூர்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த சம் அஷ்யூர்டும் அதுக்கான போனஸ் அமௌண்ட்டும் அந்த பாலிசி ஹோல்டருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் பாலிசிஸில் நடக்கிற விஷயம். ஒரு பாலிசிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு. அந்த பீரியட் ஆஃப் டைமை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு வருஷமும் கட்டுறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமும் ஃபஸ்ட் இயர் ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க, செகண்ட் இயர் ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க, தேர்ட் இயர் ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க, 4th இயர் ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ அமௌண்ட் அவங்க கட்டுறாங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபுல் அமௌண்ட் நம்ம சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட காலம் 10 வருஷம் கட்டுறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கடைசியாக ஃபைனலாக சப்போஸ் அவங்க பாலிசியோட டேர்ம் வந்து டேர்ம் வேறு, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அப்படின்னா எவ்வளோ இயர் அவங்க கட்டுறாங்க அப்படிங்கிறது. பாலிசியோட டேர்முங்கிறது எவ்வளோ இயர் அந்த பாலிசி வந்து அவங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு. ஒரு பிளான் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீவன் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு, வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேக்லைனோட நிறையா விளம்பரத்தில் நம்ம பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 15 இயர்ஸோ இல்லை 20 இயர்ஸோ ப்ரீமியம் வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா 25th இயர் அந்த 20 இயர்ஸ்க்குள்ளே சப்போஸ் ரிஸ்க் ஆனிச்சு அப்படின்னா என்ன பெனிஃபிட்டோ அந்த பெனிஃபிட்டை கொடுத்துருவாங்க. ரிஸ்க் ஆகலை 25th இயருக்கு இப்போ 25 இயர்ஸ் அவங்க பாலிசி டேர்ம் போடுறாங்க அப்படின்னாலும், இல்லை ஒரு 30 இயர்ஸ் இல்லாட்டி லைஃப் லாங் அந்த ஜீவன் ஆனந்த் அப்படின்னு அந்த பாலிசி ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா லைஃப் லாங் பாலிசி. அவங்க எப்போ வந்து உயிரோடு இருக்கிற வரைக்குமே அந்த பாலிசிஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஆனால் ப்ரீமியம் வந்து பே பண்ணுறது எவ்வளோ நாள் பே பண்ணுவாங்க, ஒரு 15 இயர்ஸோ 20 இயர்ஸோ இல்லை 10 இயர்ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ரீமியம் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாலிசியோட டேர்ம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அட் த எண்ட் இந்த ஜீவன் ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கிறது தான் பாலிசி டேர்ம்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம் முடிகிற வரைக்குமே அந்த பாலிசிக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பாலிசி நான் சொல்கிறேன், ஜீவன் லாபம்னு நிறையா பேர் அந்த பாலிசிஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் வந்து ஒரு 10 இயர்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிசியோட டேர்ம் வந்து 16 இயர்ஸாக இருக்கும். ஸோ அந்த 16 இயர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாலிசியோட டேர்ம்னு சொல்லுவோம். இந்த 10 இயர்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம்னு சொல்லுவோம். இந்த 2 lakh இருக்குன்னா இப்போ 2 lakh வந்து ஒரு சம் அஷ்யூர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்க. அந்த 2 lakh இந்த 10 இயர்ஸ்க்கு பிரித்து இயர்லி வந்து 20,000 வந்து கட்டிட்டு வருவாங்க. அந்த 20,000 கட்டி முடிச்சுட்டு அந்த 10 இயர்ஸ்க்குள்ளேயோ அந்த 10 இயர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ப்ரீமியம் பேயிங் டேர்ம்னு சொல்லுவோம். 16th இயரில் தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 16 இயர்க்குள்ளே அவங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த சம் அஷ்யூர்ட் என்ன அமௌண்ட் அவங்க கட்டியிருக்காங்களோ, ஒரு வேளை 6th இயரில் வந்து ரிஸ்க் ஆகுது, இல்லாட்டி 8th இயரில் ரிஸ்க் ஆகுது, 12th இயரில் ரிஸ்க் ஆகுது அப்படின்னா என்ன சம் அஷ்யூர்டோ அந்த சம் அஷ்யூர்டும் எவ்வளோ இயர்ஸ் அவங்க கட்டியிருக்காங்களோ அந்த கட்டியிருக்கான அமௌண்ட்டுக்கான போனஸும் வந்து கொடுத்துருவாங்க ரிஸ்க் ஆகுது அப்படிங்கிறப்ப. இல்லை 16th இயர் வரைக்கும் ரிஸ்க் ஆகவே இல்லை,
அட் த எண்டு 16th இயர் வரைக்குமே அவர் உயிரோடவே இருக்கார் அப்படின்னா அந்த பாலிசியோட டேர்ம் எவ்வளோ இப்போ 16 இயர்ஸ். அந்த 16th இயரில் அட் த எண்டு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கொடுப்பாங்க, ஒரு அமௌண்ட் பல்காக கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டு தான் நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பாலிசிஸ் முடியுது அப்படின்னா அந்த முடிகிற பாலிசியோட டைமில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் நம்ம மெச்சூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ புரியுதா, பாலிசியோட டேர்முங்கிறது வேறு, ப்ரீமியம் பேயிங் டேர்முங்கிறது வேறு. இது ஒரு சில பாலிசிக்கு பாலிசியோட டேர்மும் ப்ரீமியம் டேர்மும் ஓகேவா. ஸோ பாலிசியோட டேர்மும் ப்ரீமியம் டேர்மும் ஈக்குவலாக இருக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிசிஸை பொறுத்து டிஃபர் ஆகும். நம்பர் ஆஃப் அந்த பிபிடியும் சரி பாலிசியோட டேர்மும் சரி டிஃபர் ஆகும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே பாலிசியோட டேர்முன்னு சொல்லிட்டு ப்ரீமியம் டேர்முக்கும் பாலிசி டேர்முக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ப்ராசஸ். இதில் உள்ள என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு கொஷினாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த பிரின்சிபல் தட் ஸ்டேட் த இன்சூர்ட் cannot profit from an insurance claim. அதாவது the principle that state that insured cannot profit from an insurance claim. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து பாலிசிஸ் எடுக்கிறாங்கன்னு வைங்க, அந்த பாலிசிஸில் ப்ராஃபிட்டுக்காக ஒரு இன்சூரன்ஸுங்கிறது ப்ராஃபிட்டுக்காக கிடையாது. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம், இல்லை மற்ற வேறு எதுலாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ப்ராஃபிட்டுக்காக நம்ம பண்ணுறது. ஆனால் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டுக்காக கிடையாது. இன்சூரன்ஸ் கிளைம் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுது அப்படின்னா அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிறது தான் நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் இன்டெமினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இன்சூர்ட் cannot profit from an insurance claim and should be restored for the same financial positions as before the loss is called principle of indemnity. It ensured that insurance is used for production, not for financial gain. ஸோ இன்சூரன்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் நாட் ஃபார் ஃபினான்ஷியல் கெயின் அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் இன்டெமினிட்டி. இன்டெமினிட்டி என்பது இழப்பை ஈடு செய்யும் கொள்கை என்பது பொருள். அதாவது காப்பீட்டின் அடிப்படை நோக்கம் நஷ்டம் ஏற்பட்டால் அதற்கேற்ற அளவில் ஈடு கொடுப்பது மட்டுமே தவிர அதற்கு மேலாக இல்லை. என்ன நஷ்டம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் இன்சூரன்ஸ் கொடுப்போமே தவிர ப்ராஃபிட்டுக்காக இப்போ 10 ரூபாய்க்கு நஷ்டம் ஆயிருக்கு, 15 ரூபா போய் நம்ம இன்சூரன்ஸ் கேட்க முடியுமா? கண்டிப்பாக கேட்க முடியாது. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் இன்டெமினிட்டி. என்ன லாஸ் இருக்கோ அந்த லாஸுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் கொடுக்கறது தான் இன்சூரன்ஸ். ஃபினான்ஷியல் கெயினுக்காக இருக்கிறது இன்சூரன்ஸ் கிடையாது. அதாவது அது பிரின்சிபல் ஆஃப் இன்டெமினிட்டி கிடையாது. ஓகேவா. இதுதான் நம்ம பிரின்சிபல் இன்டெமினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்டெமினிட்டி ரிலேட்டடான ஒரு கொஷின் பார்ப்போம். மிஸ்டர் சர்மா ஓன்ஸ் எ ஹவுஸ் ஆஃப் 50 lakh, 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு. ஹி இன்சூர்ட் இட் வித் கம்பெனி ஏ ஃபார் 30 lakh. 30 lakhல அந்த ஹவுஸை வந்து இன்சூர் பண்ணியிருக்காரு கம்பெனி ஏவில். கம்பெனி பியில் 20 lakhக்கு வந்து இன்சூர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அந்த ஹவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க கிளைம் பண்ண முடியும்? எவ்வளோ அமௌண்ட் அவங்க இன்சூர் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிளைம் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி 60 லட்சமோ 70 லட்சமோ அவங்களால கிளைம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. அது வந்து ஃபினான்ஷியல் கெயினுக்காக அவங்க வந்து பண்ணுறது. ஸோ என்ன அமௌண்ட் அவங்க இன்சூர் பண்ணியிருக்காங்களோ, என்ன அந்த ஹவுஸுக்கு ஒர்த்தோ, இப்போ அதே மாதிரி இப்போ 30 lakh இருக்கிற ஹவுஸுக்கு 50 lakh நம்ம இன்சூரன்ஸும் பண்ண முடியாது. கரெக்டாக. அப்போ என்ன வந்து அந்த ஹவுஸோட ஒர்த்து எவ்வளோ இன்சூர் பண்ணியிருக்காங்களோ அந்த என்ன அமௌண்ட் இன்சூர் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் கொடுக்க முடியும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் இன்டெமினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 50 lakh வந்து அவங்க கிளைம் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது விச் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் ரெக்வயர் போத் இன்சூர்ட் அண்ட் இன்சூரர் டு பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் டிஸ்க்ளோஸ் ஆல் தி மெட்டீரியல் ஃபேக்ட் அண்ட் ரிலேட்டட் டு தி பாலிசி. ரொம்ப முக்கியமான கொஷின், ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்க கொஷின். முதல்ல இன்சூர்ட்னா யார், இன்சூரர்னா யாருன்னு சொல்லிடுறேன். இன்சூர்ட் அப்படின்னா பாலிசிஸ் எடுக்கிறவங்க தான் இன்சூர்ட். இன்சூரர் அப்படின்னா பாலிசிஸ் கொடுக்குறவங்க, அதாவது எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான் இன்சூரர். இன்சூர்ட் அப்படின்னா பாலிசிஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, கஸ்டமர், நாம் தான் வந்து இன்சூர்ட். இந்த 2 டேர்ம் புரியுதா? இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற டிரான்ஸ்பேரண்ட் ஒரு பாலிசிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். என்ன டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா, இப்போ நாம் வந்து ஒரு பாலிசிஸ் எடுக்கிறோம். சப்போஸ் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா என்ன நமக்கானது இருக்கோ, ஃபினான்ஷியலாகவும் சரி இல்லை ஹெல்த் வைஸும் சரி, எல்லாமே நம்ம ஓப்பனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி பாலிசிஸ் எடுக்கிறோன்னு வைங்க. சப்போஸ் ஒரு பர்சனுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இல்லாட்டி லங் கேன்சர் இருக்குது, அதை மறைச்சிக்கிட்டு அவர் வந்து பாலிசிஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா ரிஸ்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகம்.
ஸோ அதை மறைச்சி எடுத்தாங்க அப்படின்னா யாருக்கு அது லாஸு? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் அது லாஸு. ஸோ அந்த மாதிரி சப்போஸ் அந்த மறைச்சி எடுக்கிறது வந்து சப்போஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக கிளைம் பண்ண மாட்டாங்க, கிளைம் வந்து செட்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ கிளைம் ரிஜெக்ட் ஆகுதுன்னு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்படும் இல்லையா? எதனால் கிளைம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை மறைக்கிறதுனால தான் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அப்போ இன்சூர்டு பர்சனுக்கும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இருக்கிற பெனிஃபிட் என்ன பெனிஃபிட் வருதோ அந்த பெனிஃபிட்டை தான் சொல்லணும். அது இல்லாத பெனிஃபிட்டை இப்போ ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு 1,00,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு இல்லையா? அந்த டிரான்ஸ்பரண்ட் அதாவது அந்த ஒரு இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பாலிசிஸ் எடுக்கிறவங்களுக்கும் இடையேயான ஒரு பாலிசிஸ் எடுக்கும் போது ஒரு இது இருக்கு இல்லையா? 2 பேரும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக ஓப்பனாக கரெக்டாக நம்ம சொல்லணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்துன்னு சொல்லுவோம். இதுக்கு புரியுதா? அப்படின்னா இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் டு ஆக்ட் வித் அப்சல்யூட் ஹானஸ்டி. இப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் தான் நம்ம வந்து பாலிசி எல்ஐசியில் ஒரு பாலிசிஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்டுக்கு தான் எல்ஐசி பாண்டு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். புரியுதா? எல்ஐசி பாலிசி அப்படிங்கிறது இன்சூர்டு பர்சனுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் உள்ள கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டுக்கு லீகலாக பாண்டு வந்து சைன் பண்ணி லீகலாக பாண்டு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட இருந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் சிஸ்டம் படி இந்தியன் லாஸ் படி எல்லாமே பக்காவாக ஒரு கம்பெனிக்கும் ஒரு பர்சனுக்கும் உள்ள ஒரு லீகலான ஒரு கான்ட்ராக்ட் தான் இந்த எல்ஐசி பாலிசி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், டிஸ்க்ளோஸ் ஆல் த மெட்டீரியல் ஃபேக்ட் எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் வரணும். ஒரு கொஷினில் உங்களுக்கு அப்சல்யூட் ஹானஸ்டி வருது, இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு வருது அப்படின்னாலும், இல்லை ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் வருது அப்படின்னா அது வந்து பிரின்சிபல் ஆஃப் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். பிரின்சிபல் ஆஃப் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்னா என்னென்னு புரிஞ்சிச்சா? அடுத்த கொஷின் போகலாம். த அமௌண்ட் ஆஃப் மணி பெய்டு பை த பாலிசி ஹோல்டர் டு த இன்சூரன்ஸ் கம்பெனி அட் ரெகுலர் இன்டர்வல். இது நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம். ஒரு சம் அஷ்யூர்ட் இருக்கும், அந்த சம் அஷ்யூர்டை குறிப்பிட்ட இயர் வரைக்கும் அந்த பாலிசி ஹோல்டர் வந்து கட்டிட்டு வருவாங்க. அது 10 இயராக இருக்கலாம், 5 இயராக இருக்கலாம், ஓகேவா? இல்லை 15 இயராக இருக்கலாம், எவ்வளோ இயர் வேணாலும் இருக்கலாம், 11 இயர், 12 இயர், 13 இயர், இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேணாலும் அவங்க கட்டிக்கலாம். அந்த ஒவ்வொரு இயரும் அவங்க கட்டுறாங்க இல்லையா? அந்த கட்டுற அமௌண்ட்டுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. The money paid by the policy holder to the insurance company at regular interval, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரீமியம். ப்ரீமியம்னா என்ன அப்படின்னா மணி பெய்டு பை தி பாலிசி ஹோல்டர் டு த இன்சூரன்ஸ் கம்பெனி அட் ரெகுலர் இன்டர்வல். ஒவ்வொரு வருஷமும் கட்டுவாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் கட்டலாம், மந்த்லி கட்டலாம், குவார்ட்டர்லி கட்டலாம், ஹாஃப் கட்டலாம். இந்த மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட் அந்த டைம் வந்து எப்படி வேணாலும் டிஃபர் ஆகும், பட் ரெகுலராக அவங்க கட்டிட்டு வருவாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தாண்டி நம்ம அந்த பல்காக ஒரு அமௌண்ட்டு சொன்னோம்ல, ஒரு அமௌண்ட்டு சூஸ் பண்ணுவாங்களா இனிஷியலாக 1 லட்சம் இல்லாட்டி 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லட்சத்தை அந்த குறிப்பிட்ட இயருக்கு பிரித்து கட்டுவாங்க. அப்போ அந்த 4 லட்சம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா சம் அஷ்யூர்ட். அமௌண்ட் இன்சூர்டு அக்ரீஸ் டு பே. இனிஷியலாக ஒரு 3 லட்சம் இல்லாட்டி 4 லட்சத்தை நான் அக்ரி பண்ணி இந்த 3 லட்சம் 4 லட்சத்தை ஒரு குறிப்பிட்ட இயருக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிறத அக்ரி பண்ணி பண்ணுறாங்க இல்லையா? அந்த பல்கான அமௌண்ட்டு தான் என்னன்னு சொல்லுவோம்னா சம் அஷ்யூர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி இப்போ ப்ரீமியம் வந்து 10 இயர் பே பண்ணுறாங்க. அந்த பாலிசியோட டேர்ம் வந்து 16 இயர்ஸ். இந்த 16 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த 16 இயர்ஸுக்குள்ளே சப்போஸ் ஏதாச்சும் வந்து அந்த பாலிசி ஹோல்டர் வந்து ரிஸ்க் ஆகிறாங்க அப்படின்னா அந்த பாலிசி ஹோல்டர் வந்து நாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. நாமினா யார் அப்படின்னா அவங்க இல்லாதப்ப அவங்களோட பெனிஃபிட்ஸை எடுத்துக்கிறவங்க தான் நாமினி அப்படின்னு சொல்லுவோம். பேங்க்லேயுமே நம்ம நாமினின்னு அப்படின்னு நம்ம ஒருத்தரை போடுவோமா? ஸோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இல்லை அப்படின்னா அந்த நாமினிக்கு தான் அந்த பெனிஃபிஷியர் ஃபுல்லாக போகும். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சர்ன் பர்சன் இல்லை அப்படின்னா அந்த இன்சூர்ட் அமௌண்ட் யாருக்கு போகும் அப்படின்னா நாமினிக்கு தான் போகும். ஸோ அந்த மாதிரி அவங்க நாமினியை சூஸ் பண்ணுறப்ப இந்த பர்சன் வந்து சப்போஸ் 10 இயர் பிபிடி கட்டுறாங்க, 16 இயர் வந்து பாலிசியோட டேர்மு, ஒரு 12th இயர்லேயோ இல்லை எந்த இயர் 8th இயர்லேயோ எந்த இயர் வேணாலும் சப்போஸ் அவங்க இறந்துடுறாங்க, ரிஸ்க் ஆகிடுறாங்க அப்படின்னா அந்த
ரிஸ்க் ஆகிட்டு போயிட்டு அந்த நாமினி வந்து போயிட்டு இந்த மாதிரி அந்த பாலிசிஸ் எடுத்தவங்க வந்து ரிஸ்க் ஆகிட்டாங்க, எனக்கு அந்த பெனிஃபிட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா, அந்த கேட்டுட்டு அந்த கம்பெனி வந்து அதுக்கான இதை வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். எ ஃபார்மல் ரெக்வஸ்ட், அதாவது அது வந்து கிளைம் அமௌண்ட் அது அந்த போய் இவங்க கேட்குறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எ ஃபார்மல் ரெக்வஸ்ட் ஃபார் பேமெண்ட் ஃப்ரம் த இன்சூரர்கிட்ட இருந்து ஒரு ஃபார்மல் ரெக்வஸ்ட். அதாவது இதில் என்ன அப்படின்னா இன்னும் 2 விதம் இருக்குது. இதை வந்து நம்ம டெத் கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பர்சன்ஸ் வந்து ரிஸ்க் ஆகிட்டாங்க, அப்போ போய் நாமினி போய் கேட்டாங்க அப்படின்னா அதை டெத் கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் 16 இயர் வரைக்கும் அந்த பர்சன் வந்து ரிஸ்க் ஆகலை அப்படின்னா 16th இயர் அந்த பாலிசிஸ் டேர்ம் முடிஞ்ச வாட்டி அவங்க போயிட்டு கிளைம் கேட்பாங்க. அதை வந்து நம்ம மெச்சூரிட்டி கிளைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலிசி வந்து மெச்சூரிட்டி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பாலிசி டேர்ம் முடிஞ்சிட்டு அந்த பாலிசிக்கான பெனிஃபிட் வந்து வாங்குகிறோம் இல்லையா, அந்த இதை தான் நம்ம அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆர் மெச்சூரிட்டி கிளைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, புரியுதா? சம் அஷ்யூர்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கணும், ப்ரீமியம்னா என்னென்னு புரிஞ்சிருக்கணும், ப்ரீமியம் பேயிங் டேர்ம்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பாலிசி டேர்ம்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் நம்ம சொன்னதில். இதில் கிளைம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சொன்னோம். மெச்சூரிட்டி வேல்யூ தான் நம்ம இப்போ சொன்னது. அதாவது 16 இயர் முடிச்சுட்டு அந்த 16 இயருக்கான சம் அஷ்யூர்டு ப்ளஸ் அந்த 16 இயருக்கான போனஸ். இப்போ பேங்க்கில் வந்து நம்ம செட்டன் அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் சப்போஸ் நம்ம ரிஸ்க்கே ஆகலைன்னா அந்த போட்ட அமௌண்ட்டை நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் இல்லையா. அப்போ அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி இங்கே இன்சூரன்ஸில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா போனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. போனஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இயருக்கும் அந்த பாலிசி ஹோல்டர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம போனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தது மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்னா அந்த மாதிரி மெச்சூரிட்டி வேல்யூனா என்னென்னா இப்போ 16th இயர் முடிஞ்ச வாட்டி அந்த சம் அஷ்யூர்டும் ஒவ்வொரு இயருக்கும் அவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து போனஸ் வந்து அக்ளிமேட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிலேயே. அப்போ அட் த ஃபைனல் வந்து 16th இயர் முடிஞ்ச வாட்டி அந்த இதை வந்து பாலிசியை வந்து கிளைம் கொடுப்பாங்க. அப்போ அந்த சம் அஷ்யூர்டும் இத்தனை இயருக்கும் உள்ளான போனஸும் சேர்த்து ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெச்சூரிட்டி வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ டைம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். மெச்சூரிட்டி வேல்யூ புரிஞ்சிருச்சு. சரண்டர் வேல்யூ அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பர்சன் வந்து பாலிசிஸ் எடுக்கிறாங்க, ஒரு 16 இயர் கட்டுற மாதிரி எடுக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு 5 இயர்லேயே என்ன பண்ணிடுறாங்க, அவங்களால வந்து பாலிசிஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனாக இருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்களால வந்து வேணுன்னே கூட கட்டாமல் இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் பொசிஷனால் கட்டாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து பாலிசிஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியாது, அமௌண்ட்டை வந்து இதுக்கு மேலே ப்ரீமியம் வந்து அவங்களால கட்ட முடியாது, எனக்கு வந்து இது வரைக்கும் என்ன பாலிசிஸ் வந்து பெனிஃபிட். ஆனால் அவங்க வந்து ரெகுலராக பே பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு மாதமும் ரெகுலராக பே பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களால பே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப என்னால் வந்து இதுக்கு மேலே பாலிசிஸ் கண்டினியூ பண்ண முடியாது, என்னுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து சரியாக இல்லை, அதனால் என்னால் வந்து பாலிசிஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இந்த 5 வருஷத்துக்கும் நான் என்ன அமௌண்ட்டு கட்டியிருக்கனோ அதுக்கான பெனிஃபிட்டோடு சேர்த்து எனக்கு வந்து அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சரண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலிசிஸ் வந்து முடியறதுக்கு முன்னாடியே பாலிசி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சரண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு தான் சரண்டர் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பாலிசியை வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அப்படின்னா அதுதான் வந்து சரண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தது பெரில்னால் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பெரில் அப்படின்னா டைரக்ட் காஸ்ட். ஓகேவா, அதாவது இமீடியட் காசை தான் நம்ம பெரில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பாருங்கள், இங்கே இதில் வந்து இமீடியட் காசுங்கிறது ஃபயர் மட்டும் தான் இமீடியட் காசு, மீதி எல்லாமே இமீடியட் காசு கிடையாது, அதாவது டைரக்ட் காசு கிடையாது. இப்போ போர்லி லிஃப்ட் ஸ்டேர் கேஸாக இருக்கட்டும், ஃபால்ட்டி பிரேக் சிஸ்டமாக இருக்கும், இல்லை ஸ்மோக்கிங் இன் பெட்ரோல் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஆயில் ராக்கெட் நியர் ஃபர்னஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துனாலையும் ஆக்சிடெண்ட் வரும். பட் இமீடியட்டாக ஆக்சிடெண்ட் வருது இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் பெரில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்னு பாருங்கள், ஃபயர், ஃப்ளட்டு, எர்த்குவேக், தெஃப்ட், இது எல்லாமே பெரில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வராததுன்னா இந்த ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பெரிலில் வராது. அப்போ பெரில் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, பெரில்னா இன்க்ரீஸ், அதாவது a condition direct cause of a loss தான் நம்ம பெரில்னு சொல்லுவோம். a condition that increase the likelihood of severity of a loss.
அதை வந்து நம்ம ஹசார்டுன்னு சொல்லுவோம். ஹசார்டுனா என்ன, பெரில்னா என்ன, இது ரெண்டுக்கும் பார்த்துக்கோங்க. ஹசார்டு அப்படின்னா என்ன, பெரில் அப்படின்னா என்ன. பெரில் அப்படிங்கிறது டைரக்ட் காசு, ஹசார்ட் அப்படிங்கிறது கண்டிஷன் தட் இன்க்ரீஸ் த லைக்லிஹுட் ஆர் சிவியாரிட்டி ஆஃப் லாஸை இன்க்ரீஸ், அதோடைய பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம ஹசார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறத ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபயர் அப்படிங்கிறது பெரில், மற்ற ஆப்ஷன் தான் வந்து ஹசார்ட். ஓகேவா. பிரின்சிபல் ஆஃப் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு வந்து லாஸ் அவங்க ஃபேமிலிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறார் இல்லையா, அது வந்து ஒரு ஆர்வத்தோடு தானே எடுக்கிறாரு. என்னோடய ஃபேமிலிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, நான் இல்லை அப்படின்னாலும் என்னோடய ஃபேமிலிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு வந்து ஒரு பாலிசிஸ் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா பிரின்சிபல் ஆஃப் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மஸ்ட் சஃபர் எ ஃபினான்ஷியல் லாஸ் அப்பான் த அக்யூரன்ஸ் ஆஃப் இன்சூர்டு ஈவெண்ட். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரிஸ்க்குனால ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படும், அதுக்காக வந்து நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். It is a prerequisite for an insurance contract. It means the policyholder must have a legitimate financial stake in the insured person or object. ஓகேவா. பாலிசி ஹோல்டர் வந்து இன்சூர்டு கம்பெனியில் வந்து ஒரு லெஜிட்மேட் ஃபினான்ஷியல் ஸ்டாக், அதாவது எனக்கு வந்து இவ்வளோ லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா இவ்வளோ ஃபினான்ஷியலாக இவ்வளோ வந்து என் ஃபேமிலிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரபுள் இன்ட்ரெஸ்ட், ஒரு காப்பீட்டு ஆர்வம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்சூரபுள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, புரியுதா. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் அன் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் ஓன் லைஃப், யுவர் ஸ்பவுஸ் லைஃப் அண்ட் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி. ஓன் ப்ராப்பர்ட்டினா நம்ம இதுக்கு போயிடும், ஜென்ரல் இன்சூரன்ஸ் போயிடும். லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்ஐசியில் வந்துடும். ஓகேவா. ஸோ டைரக்ட் ஃபினான்ஷியல் லாஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம இன்சூர் பண்ணுறோம் இல்லையா, இதை தான் நம்ம இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் போகலாமா. த பீரியட் ஆஃப்டர் த ப்ரீமியம் டியூ டேட் டூரிங் விச் த பாலிசி ரிமைன் ஆக்டிவ். இப்போ பாலிசிஸ் வந்து 3, அதாவது என்னென்ன மோட் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். மந்த்லி மோட் இருக்குது, குவார்ட்டர்லி மோட் இருக்குது, ஹாஃப் இயர்லி மோட் இருக்குது, இயர்லி மோட் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த 4 மோடில் வந்து பாலிசிஸ் வந்து அவங்க ப்ரீமியம் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த மந்த்லி மோடை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி October 29 அப்படின்னா November 29 வந்து அவங்க வந்து அடுத்த ப்ரீமியம் கட்டணும். இன்றைக்கி நான் பாலிசிஸ் எடுக்கிறேன் அப்படின்னா November 29 வந்து செகண்ட் ப்ரீமியம் கட்டணும். குவார்ட்டர்லி மோடு அப்படின்னா 3 month ஒன்ஸ், ஹாஃப்லி மோட்னா 6 month ஒன்ஸ், இயர்லி மோட்னா 1 year ஒன்ஸ். ஸோ இப்போ இந்த மந்த்லி மோடை விட்டுட்டு இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மந்த்லி மோடு, இந்த குவார்ட்டர்லி மோடு, ஹாஃப்லி மோடு அண்ட் இயர்லி மோடு இருக்கு இல்லையா, இந்த 3 மோடுக்கும் சப்போஸ் இப்போ October 29 அப்படின்னா November 29, December 29, Jan 29 வந்து அவங்க வந்து அமௌண்ட் கட்டணும். ஓகேவா. ஸோ அக்டோபர் மந்த் ஒரு மந்த் வந்துடும், நவம்பர் மந்த் 2 month, 3 month, Jan 29 வந்து அவங்க கட்டணும். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் அவங்க Jan 29 கட்டலை அப்படின்னா 30 days வந்து அவங்களுக்கு கிரேஸ் பீரியட் வரும். கிரேஸ் பீரியட்னால் என்ன அப்படின்னா, பாலிசி கட்டலைனாலும் அடுத்த 30 நாளைக்கு அந்த பாலிசி வந்து ஆக்டிவில் இருக்கும். அந்த 30 நாளைக்குள்ள அவங்க எப்போ வேணாலும் கட்டி அந்த பாலிசியை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாலிசி வந்து கட்டலைனாலும் அவங்க பாலிசி ஆக்டிவில் இருக்கிற அந்த டைம் பீரியடை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேஸ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறது குவார்ட்டர்லி, ஹாஃப்லி அண்ட் இயர்லி இது எல்லாத்துக்குமே 30 days வந்து கிரேஸ் பீரியட், மந்த்லிக்கு வந்து 15 days வந்து கிரேஸ் பீரியட், இதை தான் சொல்லியிருப்பாங்க. கிரேஸ் பீரியட் இஸ் எ கான்ட்ராக்சுவல் அக்ரீட் அப்பான் எ நம்பர் ஆஃப் டேஸ், யூஸ்வலி 15 or 30. இந்த 15 or 30ங்கிறது மந்த்லி 15, குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, இயர்லி வந்து 30. ஆஃப்டர் த ப்ரீமியம் டியூ டேட். ப்ரீமியம் டியூ டேட் வந்து என்னவோ October 29 இருந்து அடுத்த ப்ரீமியம் டியூ டேட் சப்போஸ் Jan 29 அப்படின்னா அந்த Jan 29 அடுத்த 30 days இருக்கு இல்லையா, அந்த 30 days தான் நம்ம கிரேஸ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின். எ ஃபார்மல் ரெக்வஸ்ட் மே பி தி பாலிசி ஹோல்டர் டு த இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார் எ பேமெண்ட் ஆஃப்டர் எ லாஸ். ஓகே, பாலிசி ஹோல்டர் என்ன பண்ணுவாங்க, லாஸுக்கு அப்புறம் ஒரு ஃபார்மல் ரெக்வஸ்ட் எனக்கு பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளைம் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எ ஃபார்மல் ரெக்வஸ்ட் மேட் பை தி பாலிசி ஹோல்டர் டு த இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார் எ பேமெண்ட் ஆஃப்டர் எ லாஸ் ஏற்படுறதுக்கு அப்புறம், ரிஸ்க் ஏற்படுத்ததுக்கு அப்புறம் ஃபார்முலாக ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இந்த அமௌண்ட் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம கிளைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அடுத்தது, த பர்சன் ஹூ இஸ் டிசைனேட்டட் பை த பாலிசி ஹோல்டர் டு ரிசீவ் த பாலிசி பெனிஃபிட் இந்த ஈவெண்ட் ஆஃப் இன்சூர்டு டெத். இவங்களை யாருன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இப்போ தானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பேங்க்கில் அக்கௌண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாமினின்னு ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுவோம், அவங்களோட பெனிஃபிட் இவங்களுக்கு போகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாலிசி ஹோல்டரோட பெனிஃபிட் வந்து அந்த பாலிசியோட பெனிஃபிட் வந்து அவங்க ரிஸ்க் ஆகிட்டாங்க அப்படின்னா யாருக்கு போகணும்,
பெனிஃபிஷரி அல்லது நாமினி, இவங்க 2 பேருக்கு. பெனிஃபிஷரி அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணுற டேர்மு, நாமினி அப்படிங்கிறது இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற டேர்மு. ஓகேவா? ஸோ நாமினி அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் ஆன்சர். பட் பெனிஃபிஷரியும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் நாமினி தான் மேக்ஸிமம் இருக்கும். பெனிஃபிஷரி அப்படிங்கிறது நான் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷனை நான் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ பெனிஃபிஷரி அல்லது நாமினியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பாலிசி பெனிஃபிட்ஸ் எல்லாம் போய் சேரதுக்கான பர்சனாக நம்ம சூஸ் பண்ணுவாங்க, அந்த பாலிசி ஹோல்டர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், த லீகல் ரைட் ஆஃப் அன் இன்சூரர் டு ஸ்டெப் இன் டு த ஷூஸ் ஆஃப் இன்சூர்ட் அண்ட் ரெக்கவர் த லாஸ் ஃப்ரம் எ தேர்ட் பார்ட்டி ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் லாஸ் இஸ் கால்ட். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சபர்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பைக்கை வந்து தெஃப்ட் பண்ணிடுறாங்க, திருடிடுறாங்க. அந்த பைக்கை திருடினதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து பைக்குக்கான ஓனர்கிட்ட கொடுத்துட்றாங்க. பட் சம் பீரியடுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்துக்கு அப்புறம் அந்த பைக்கை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த பைக்கு யாருக்கு சொந்தம்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் சொந்தம். ஸோ அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து வேறு இதில் வரும். ஒன் செகண்ட். சபர்கேஷன் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு இன்சூரன்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த என்ன லாஸ் ஆகிருக்கோ அந்த லாஸை தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சபர்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ஆஃப் சபர்கேஷன் அலோஸ் த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப்டர் பேயிங் எ கிளைம் டு பர்சூ த பார்ட்டி தட் கேட் காஸ் த லாஸ். இப்போ நம்ம வந்து கார் ஓனராக இருக்கோம், நம்ம டிரைவர் வந்து நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணி நம்ம காரை வந்து கொடுக்குறோம். அந்த டிரைவர் வந்து அந்த காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ நம்மளுக்கு லாஸ் யாருக்கு? நம்மளுக்கு தான். நாம் என்ன பண்ணுவோம், காரை இன்சூர் பண்ணிக்கிறதுனால இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்டேருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிக்குவோம். ஸோ இந்த ப்ராப்பரான ரீசன், டிரைவரால் தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆணுச்சு, வேணும்னே வந்து டிரைவர் ஆக்சிடெண்ட் பண்ணார் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த டிரைவர்கிட்டருந்து வாங்குறாங்க. பார்த்தீங்களா? இப்போ வேணும்னே ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிகிட்டருந்து வாங்குற என்ன லாஸ் ஏற்படுத்தியிருக்கோ அந்த அமௌண்ட்டை தேர்ட் பார்ட்டிகிட்டருந்து வாங்குறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சபர்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நஷ்ட ஈடு வழங்கிய பின் காப்பீட்டு நிறுவனம் நஷ்டத்திற்கு காரணமான நபரிடமிருந்து அந்த தொகையை மீட்கும் உரிமையை பெறுகிறது. அதை தான் நம்ம சபர்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? மோஸ்ட் டைரக்ட் அண்ட் இமீடியட் காஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ப்ராக்சிமேட் காசுன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம பெரில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? த பிரின்சிபல் ஆஃப் ப்ராக்சிமேட் காஸ் இஸ் யூஸ்ட் டு டிட்டர்மைன் த லாஸ் இஸ் கவர்ட் பை த பாலிசி. த இன்சூரர் இஸ் ஒன்லி லியபிள் ஃபார் லாசஸ் வேர் த இன்சூர்டு பெரில் இஸ் த டைரக்ட், டாமினன்ட் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் காஸ் ஆஃப் த லாஸ். ப்ராக்சிமேட் காஸ் அப்படிங்கிறது பெரில். எனி இன்டைரக்ட் ரிமோட் காஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். அது வந்து ஹசார்டில் வந்துடும் இன்டைரக்ட் காஸ் எல்லாமே. ஓகே? ஸோ மோஸ்ட் டைரக்ட் அண்ட் இமீடியட் காசை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ப்ராக்சிமேட் காஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலிசி லேப்ஸ்னால் என்ன? இப்போ தான் நம்ம சொன்னோம், ஒரு பாலிசிஸ் வந்து October 29 வந்து பே பண்ணணும் அப்படின்னா October 29 நவம்பர் 29 வரைக்கும் இருக்கிற டைம் பீரியட் வந்து நம்ம கிரேஸ் பீரியட்னு நம்ம சொல்லுவோம். இந்த November 29 அப்புறம் இருக்கிற டைம் பீரியடு November 30 அப்படின்னா என்னென்னா பாலிசி வந்து லேப்ஸ்ன்னு சொல்லுவோம். பாலிசி லேப்ஸ்னால் என்ன அப்படின்னா பாலிசி வந்து ரிமைன் இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ பாலிசிஸ் வந்து உங்களுக்கான பெனிஃபிட் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து கிடையாது. பாலிசிஸ் வந்து லேப்ஸ் ஆனிச்சு அப்படின்னா பாலிசியோட பெனிஃபிட் வந்து அந்த கஸ்டமருக்கு போகாது. பாலிசி ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் அந்த பாலிசியோட பெனிஃபிட் வந்து போகும். இப்போ ஒரு பர்சன் வந்து பாலிசிஸ் எடுக்கிறாங்க, 5 இயர்ஸாக தொடர்ந்து ரெகுலராக இன்டர்வலாக ப்ரீமியம் வந்து பே பண்ணிகிட்டே இருக்காங்க. சப்போஸ் அந்த ப்ரீமியம் பே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 5th இயர்லையோ இல்லை 6th இயரில் அந்த பர்சன் வந்து ரிஸ்க் ஆகிறாங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட் வந்து அவருக்கு போய் சேரும். இல்லை பாலிசிஸ் வந்து நான் ரெகுலராக கட்டல, பாலிசி வந்து லேப்ஸ் ஆகிடுச்சு, இப்போ 1 இயர் தான் கட்டியிருக்காங்க, ஒரு 6th இயர்லையோ 7th இயர்லையோ அவங்க வந்து ரிஸ்க் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பாலிசிக்கான பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு போகாது. 1 இயர் நான் கட்டியிருக்கேன், அதுக்கான அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. பாலிசிஸ் நீங்கள் ரெகுலராக, ஏன்னா கான்ட்ராக்ட்டு ரெகுலராக நீங்கள் அந்த ப்ரீமியம் என்ன டைம் பீரியடோ அந்த டைம் பீரியட் வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் பே பண்ணல அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடையாது. கான்ட்ராக்ட் என்னவோ அந்த கான்ட்ராக்ட் படி நம்ம கரெக்டாக போனோம் அப்படின்னா தான் அதுக்கான பெனிஃபிட்டை கொடுப்பாங்க. கான்ட்ராக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கட்டல அப்படின்னா இதுக்கான அமௌண்ட்டு கிடையாது, பாலிசிஸ் வந்து லேப்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கான பெனிஃபிட் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டு கட்டாமல் விட்டு அந்த பாலிசிஸ் வந்து இதாகுது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பாலிசி வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க டியூ டு நான் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம். இந்த பாலிசி இஸ் டெர்மினேட்டட் டியூ டு நான் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலிசி லேப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி தட் கம்பைன் த இன்சூரன்ஸ் கவர் வித் மார்க்கெட் லிங்க்டு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த டேர்ம் ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த அப்ரிவேஷன் நிறையா டைம் கேட்பாங்க. இதை வந்து யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூலிப் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ். ஸோ யூனிட்னா என்னன்னு கூட கேட்பாங்க அப்ரிவேஷனில், இல்லை
ஃபுல் அப்ரிவேஷன் கேட்பாங்க, இல்லை இந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டு இது எந்த பிளான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முக்கியமான கொஷின், மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான், யூலிப் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த பாலிசிஸ் வந்து என்ன அப்படின்னா கேரண்டட் கிடையாது, மார்க்கெட் ரிலேட்டடாக ஃப்ளக்சுவேட் ஆகும். எதர் பெனிஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எதர் இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகும். அது டிபெண்ட் அப்பான் த மார்க்கெட் ஷேர்ஸ் அண்ட் அதை பொறுத்து, மார்க்கெட்டை பொறுத்து அதோடைய பெனிஃபிட் வந்து வேரி ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நாட் கேரண்டட் பிளான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது, மிஸ்டர் குமார் இன்சூர்ட் எ கார் ஒர்த் 8 lakh இஸ் ஸ்டோலன், த இன்சூரன்ஸ் கம்பெனி பே ஹிம் ஃபுல் 8 lakh a few months. இதுதான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? இது வந்து அந்த போலீஸஸ் வந்து அந்த காரை ரெக்கவர் பண்ணுறாங்க. அப்போ அந்த காருக்கு வந்து யார் ஓனர் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஓனர். ஓகேவா? ஸோ இது முன்னாடியே சொல்லியிருந்தோம். 8 lakh உள்ள காரை வந்து தெஃப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த என்ன அமௌண்ட்டை அவங்க கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த காரை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. இப்போ யார் அந்த காருக்கான ஓனர் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஓனர். ஏன்னா 8 லட்சமும் கொடுத்துட்டு திருப்பி போய் ஓனர் வந்து என் கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியாது இல்லையா, கிளைம் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு அடுத்த கொஸ்டின், cargo ship is carrying a goods worth 1 crore. During a storm, the captain jettisons 20 lakh worth cargo to save the ship. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரோம் வருது, 1 லட்சம் மதிப்புள்ள குட்ஸ் வந்து இருக்குது, 20 லட்சம் மதிப்புள்ள கார்கோ வந்து ஷிப்பை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேப்டன் வந்து தூக்கி எரிஞ்சிடறாரு. த ஷிப் அண்ட் த ரிமைனிங் கார்கோஸ் ஆர் ரிமைனிங் சேவ்டு. ஹூ பியர் தி 20 lakh லாஸ்? இந்த 20 lakh லாஸை வந்து அவன் வந்து என்ன பண்ணாங்க, ஓனர் மட்டும் இந்த 20 lakh லாஸை வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா? த லாஸ் இஸ் ஷேர் பை ப்ரொபோர்ஷனேட்டட் பை தி ஷிப் ஓனர் அண்ட் ஆல் கார்கோ ஓனர்ஸ். அதை எல்லா கார்கோ ஓனர்ஸும் சேர்ந்து, ஷிப் ஓனரும் கார்கோ ஓனரும் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த லாஸை வந்து பியர் பண்ண முடியும். ஒருத்தர் மட்டும் அவர் அதோடைய இதே என்ன கோர் கான்செப்ட் என்ன, எல்லாத்தையும் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஷிப்பையும் சர்வ் பண்ணணும், அதில் இருக்கிற கார்கோ அதையும் நம்ம சர்வ் பண்ணணும். இது 2 தான் மெயின் மோட்டோ. ஸோ அப்போ அது எல்லோரும் சேர்ந்து தான் அந்த 20 லட்சத்தை வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஷின், இந்த ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் திருப்பியும் ரீஓப்பன் பண்ணினது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி டு ஆப்ரேட் இன் இந்தியா ஆஃப்டர் த செக்டார் வாஸ் ரீஓப்பன்ட் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. HDFC ஸ்டாண்டர்ட் லைஃப் தான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 2000 வந்து வந்துச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பெர்சிஸ்டன்சி ரேஷியோ அப்படின்னா என்ன? பெர்சிஸ்டன்ஸ்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், கண்டினியூஸாக. ஓகேவா? ஸோ பெர்சிஸ்டன்சி ரேஷியோ அப்படின்னா இந்த எல்ஐசியில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாலிசிஸ் வந்து ஒரு பாலிசிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாலிசியை 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கட்ட முடியாமல் போகலாம், கட்டாமல் இருக்கலாம். பட் ரெகுலராக கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பெர்சிஸ்டன்சி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, எவ்வளோ டைம் பீரியடு, அந்த டைம் பீரியடில் எவ்வளோ டைம் வந்து அவங்க கட்டியிருக்காங்க, அதை தான் நம்ம பெர்சிஸ்டன்சி ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பெர்சிஸ்டன்சி மெஷர் த பர்சன்டேஜ் ஆஃப் பாலிசிஸ் ஆர் த ப்ரீமியம் ஆர் பீயிங் பெய்ட் ஆன் டைம். கரெக்டான டைமுக்கு அந்த பாலிசிஸ் வந்து ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தான் பெர்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான ரேஷியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இது வந்து அதாவது எவ்வளோ பர்சன் எவ்வளோ ரெகுலர் இன்டர்வல் டைமில் அதை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேர்த்தில் 50 பேர் வந்து ரெகுலராக கட்டிட்டு வராங்க, மீதி 50 பேர் கட்டல அப்படின்னா அப்போ பெர்சிஸ்டன்சி ரேஷியோ என்ன? இப்போ இங்கே 1:2 தான் இங்கே பெர்சிஸ்டன்சி ரேஷியோ. ஓகேவா? ஸோ எவ்வளோ பாலிசி ஹோல்டரில் எவ்வளோ பேர் வந்து ரெகுலராக ப்ரீமியம் வந்து பே பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுதான் கீ பெர்சிஸ்டன்சி ரேஷியோ. இட் இஸ் எ கிரிட்டிக்கல் மெட்ரிக் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி as the business model depend upon the long term premium payment. It is S11 for general insurance company. பெர்சிஸ்டன்சி ரேஷியோ என்னென்னு பார்த்துக்கோங்க. கரண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இது 74% இருந்துச்சு. இப்போ வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ, 100% வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து ப்ராசஸ் ஆஃப் செல்லிங் இன்சூரன்ஸ் பாலிசி த்ரூ பேங்க் இஸ் நோன் அஸ். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், பேங்க் அஷூரன்ஸ். பேங்க்குக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஒரு டைப் இருக்கும். அந்த டைப் மூலிமா இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க் மூலிமா இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து செல் பண்ணும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் தட் இஸ் சோல்டு டு எ குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சோல்ட் பண்ணுற பாலிசி குரூப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாய்க்கு அந்த கம்பெனி வந்து பாலிசிஸ் எடுத்து தராங்க அப்படின்னா அதை தான் நம்ம குரூப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ குரூப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசினா என்னென்னு புரியுது இல்லை? சிங்கிள் கான்ட்ராக்ட் தட் கவர்ஸ் an entire group of a people. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், குரூப் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டர் ரைட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம், ஏஜென்ட்ஸ் வந்து பாலிசிஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க கஸ்டமர்கிட்ட இருந்து. அந்த பாலிசிஸ் வந்து
உள்ளே இருக்கிற அட்மின் ஸ்டாஃபு தான் அண்டர் ரைட் பண்ணுவாங்க. அண்டர் ரைட்னா என்ன அப்படின்னா, அந்த பாலிசி ஹோல்டர் வந்து பாலிசி கொடுக்கலாமா அப்படின்னு அந்த பாலிசிஸை வந்து அனலைசிஸ் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கலாமா, இவங்க கொடுத்தா இவங்க வந்து ரெகுலராக ப்ரீமியம் கட்டுவாங்களா, இவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸும் இல்லையா, குட் ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கா, இவங்க இந்த அட்ரஸில் தான் இருக்காங்க, இவங்க இந்த பர்சன் தானா அப்படின்னு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு பாலிசிஸ் கொடுக்கலாமா அப்படின்னு இருக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் insurer assessing and accepting the risk of a proposal for insurance. ஓகே, அந்த ஏஜென்ட்ஸ் வாங்கிட்டு வர அந்த இதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும், ப்ரொபோசல் ஃபார்ம்னு சொல்லுவோம். ப்ரொபோசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டர் ரைட்டிங் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் இன்சூரர் அசஸிங் அண்ட் அக்செப்டிங் த ரிஸ்க் ஆஃப் எ ப்ரொபோசல் ஃபார் இன்சூரன்ஸ். இதை தான் நம்ம அண்டர் ரைட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீஇன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீஇன்சூரன்ஸ்னால் என்னென்னா, அந்த ப்ராசஸ் வேறு an இன்சூரன்ஸ் கம்பெனி பை an இன்சூரன்ஸ் ஃபார் இட் ஓன் ரிஸ்க். அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதாவது an insurer transfer a portion of its risk portfolio to another company. இதை தான் நம்ம ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி. ஒரு ரீஇன்சூரன்ஸ் என்ன, transfer a portion of its risk portfolio to another company. இது எதுக்காகனா, ஒரிஜினல் இன்சூரன்ஸ் மேனேஜ் ரிஸ்க் எக்ஸ்போஷர் எஸ்பெஷலி ஃப்ரம் a large claim or catastrophic event. ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரீஇன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இன்சூரர் ட்ரான்ஸ்ஃபர் எ போர்ஷன் ஆஃப் இட் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ டு அனதர் கம்பெனி. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது, when a policy holder stop paying premium after a certain period, the policy may continue without a reduced sum assured. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஒரு பாலிசி ஹோல்டர் இருக்கார், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சம் அஷ்யூர்ட் வந்து ஒரு 10 lakh எடுத்து வந்து 10 lakh எடுத்து பாலிசிஸ் வந்து பே பண்ணிகிட்டே வராரு. இப்போ ஒரு 5 lakh வந்து பே பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரால் கட்ட முடியல அப்படின்னா, இந்த 5 lakhக்கு என்ன பெனிஃபிட்டோ அந்த பெனிஃபிட் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து கொண்டு போய் சேரும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெய்டப் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெய்டப் பாலிசினா என்ன அப்படின்னா, பாலிசி ஹோல்டர் when stop paying the premium after a certain period, the policy may continue with reduced sum assured. sum assured வந்து குறைஞ்சிரும். 10 லட்சம் தான் sum assured. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ அந்த இதுவுமே என்ன ஆகிரும்னா, நம்ம பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா எந்த பெனிஃபிட்டும் வராதுன்னு சொன்னோம். ஆனால் அந்த மினிமம் சம் அஷ்யூர்ட் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாலிசிஸ் வந்து பெய்டப் பாலிசியாக மாறிடும். இப்போ ஒவ்வொரு பாலிசிக்கும் மினிமம் சம் அஷ்யூர்டுன்னு இருக்குது. ஒரு சில பாலிசிக்கு 1 லட்சம் மினிமம் சம் அஷ்யூர்டு, மற்ற பாலிசிக்கு வந்து 2 லட்சம் சம் அஷ்யூர்டு. ஸோ இந்த மாதிரி இந்த மினிமம் சம் அஷ்யூர்டை அந்த பர்சன் வந்து கட்டிட்டாங்க. பட் அவங்களோட சம் அஷ்யூர்டு வந்து ரொம்ப அதிகம், 10 லட்சம் 20 லட்சம். இப்போ மினிமம் சம் அஷ்யூர்டு 1 லட்சம் அப்படின்னா அவர் 2 லட்சம் எடுத்திருக்காருன்னா 1 லட்ச ரூபாயை அவர் கட்டி முடிச்சிட்டார் அப்படின்னா அந்த பாலிசி வந்து கட்டிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அந்த 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது பெய்டப் பாலிசியாக மாறிடும். அந்த பாலிசிக்கான என்ன பெனிஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 10 லட்ச ரூபா அப்படின்னா 5 லட்ச ரூபா தான் மினிமம் சம் அஷ்யூர்ட் அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபா ஒரு கட்டணதுமே அது வந்து பெய்டப் பாலிசி. அதுக்கப்புறம் கட்டாமல் விட்டுட்டா அந்த பாலிசிஸ் வந்து பெய்டப் பாலிசியாக மாறிடும். ஸோ பெய்டப் பாலிசினா என்னென்னு பார்த்துக்கோங்க. ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்டு தான் நம்ம ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்டில் அந்த பாலிசி கண்டினியூ ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், பெய்டப் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாரல் ஹசார்ட்னா என்ன? மாரல் ஹசார்ட்னா நீதிக்கு புறமானது. அப்போனா an individual intensely setting their own property and a fire to claim the insurance money. இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதில் எது இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ an individual intentionally setting their own property and a fire to claim the insurance money, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மாரல் ஹசார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாரல் ஹசார்ட் இஸ் a risk arising from the insured dishonest or unethical behavior. unethical behaviorனால அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் நம்ம மாரல் ஹசார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? The principle that require a person to have a legitimate financial interest or a life of property being insurance is known as, இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கொஸ்டின் ரிப்பீட்டட் தான், இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் இன்சூரபிள் இன்சூரன்ஸ்னா என்னது, அதாவது அங்கே அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்த டெஃபினேஷன் வந்து நம்ம இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்கோம். லெஜிட்டிமேட் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? எனக்கு ஃபினான்ஷியலாக ஒரு இது வேணும், ப்ராஃபிட் வேணும், அதாவது நான் இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியலாக ஒரு ரிஸ்க்காக ஃபினான்ஷியலாக ஒரு இஷ்யூ ஆகும். அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். த ஃபஸ்ட்டு இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபஸ்ட்டு இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன அப்படின்னா பாம்பே மியூச்சுவல் லைஃப் அஷூரன்ஸ் சொசைட்டி. இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுவே ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. எந்த இயர்னு பார்த்துக்கோங்க. பாம்பே மியூச்சுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சொசைட்டியும் எந்த இயர்னு பார்த்துக்கோங்க. 1870, இது 1818. ஓகேவா? அடுத்தது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா
இப்போ 100 பேர் பாலிசி எடுத்திருக்காங்க. இதில் 50 பேர் வந்து எனக்கு கிளைம் வேணும், இல்லை கிளைம் வேணும் அப்படின்னா இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 பேர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதில் 45 பேர்த்துக்கு தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கிளைம் வந்து செட்டில் பண்ணியிருக்கு. 5 பேர்த்துக்கு வந்து செட்டில் பண்ணல. அப்போ அந்த 50 எவ்வளோ பேர் கிளைம் பண்ணியிருக்காங்களோ அதில் எவ்வளோ பேர்த்துக்கு இவங்க கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்களோ, எவ்வளோ கிளைம் ரிசீவ் ஆனதில் எவ்வளோ கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்களோ அதை தான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் கிளைம் செட்டில்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கிளைம் ரிசீவ்டு இன்ட்டு 100. இதுதான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் percentage of death claim that an insurer has paid out during the financial year. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்கன்னா இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை பார்த்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? விச் ரேஷியோ மெஷர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எபிலிட்டி டு வெயிட் கிளைம் அண்ட் அதர் லியபிலிட்டி. இது என்ன அப்படின்னா சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியோட கிளைமையும் மற்ற பொறுப்பையும் இருக்கு இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணுற ஒரு இது தான் என்ன சொல்லுவோம்னா சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சால்வன்சி ரேஷியோ இஸ் a key indicator of an insurance company financial health. கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை வந்து மெஷர் பண்ணுற ரேஷியோ சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கொஷின், மேக்ஸிமம் டைம் லிமிட் ஃபார் அன் இன்சூரன்ஸ் டு செட்டில் ஆர் ரிஜெக்ட் த லைஃப் இன்சூரன்ஸ் கிளைம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணுறாரு, எனக்கு வந்து இப்போ ஒரு நாமினி வராரு, பாலிசி எடுத்தவரோட நாமினி வராரு, எனக்கு வந்து கிளைம் வந்து பண்ணுங்கள், அந்த பர்சன் வந்து பாலிசி எடுத்த பர்சன் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் வந்து கொண்டுட்டு வராங்க. அந்த கிளைம் வந்து எப்போ வந்து அந்த கம்பெனி வந்து எடுத்துகிட்டு வருதோ அந்த கிளைம் கொண்டுட்டு வர டேட் இப்போ October 29 அப்படின்னா அந்த October 29 November 29 அந்த கிளைமை ஒன்று அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த கிளைமை செட்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1 மந்த்துக்குள்ளே அந்த கிளைமை ரிஜெக்ட் ஆர் இதை வந்து செட்டில் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதுதான் ப்ராசஸ்ஸு. ஓகேவா? அந்த டைம் பீரியட் தான் இந்த கொஷின். 30 டேஸுக்குள்ளே அந்த கிளைமை ஒன்று இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டில் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? IRDA ரெகுலேஷன் படி if the claim request further investigation மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இன்வெஸ்டிகேஷனை வந்து 90 டேஸ் வரைக்கும் அதை கொண்டுட்டு போகலாம். 30 டேஸ்க்குள்ளே அது என்னன்னு சொல்லிடணும். இல்லை எனக்கு ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணலாம், 90 டேஸ்க்குள்ளே அது ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணி அந்த கிளைமை வந்து முடிச்சாகணும். ஓகேவா? அடுத்தது அசைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பாலிசிஸ் வந்து ஒரு பையன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஹோல் லைஃப் லாங் வந்து அந்த பாலிசிஸ்க்கு வந்து பெனிஃபிட் கிடச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு இயருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த பாலிசிஸ்க்கு வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணலான்னா அந்த பாலிசியை வந்து அவருடைய அப்பாவுக்கு வந்து அசைன் பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த பாலிசியோட பெனிஃபிட் ஃபுல்லாகவே அசைன்மெண்ட் அப்படின்னா தன்னோட பாலிசியை வேற ஒருத்தருக்கு கொடுக்கறது, தன்னுடைய பாலிசி பெனிஃபிட் ஃபுல்லாக வேற ஒருத்தருக்கு கொடுக்கறது தான் என்ன சொல்லுவோம்னா அசைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட்ஸ் டைட்டில் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பாலிசி டு another பர்சன் ஆர் என்டிட்டி. அதை தான் நம்ம அசைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அசைன்மெண்ட்னா மறந்துடாதீங்க, தன்னோட பாலிசி பெனிஃபிட்டை வேற ஒருத்தருக்கு கொடுக்கறத ஃபுல் பெனிஃபிட்டு நீ எடுத்துக்கோ, நான் பாலிசி எடுத்துகிட்டு என்னோடய பாலிசியை உனக்கு நான் கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அசைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த 30 கொஷினும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் கேட்குறது எப்படி கேட்பாங்க, டெஃபினேஷன் பேஸ் பண்ண கொஷின், ப்ராசஸ் பேஸ் பண்ண கொஷின், அண்டர் ரைட்டிங் எல்லாம் ப்ராசஸ் பேஸ் பண்ண கொஷின். ஸோ இந்த மாதிரி டெஃபினேஷன் பேஸ் பண்ண கொஷின், ப்ராசஸ் பேஸ் பண்ண கொஷின், கால்குலேஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கண்டிப்பாக LIC AO WO மெயின்ஸில் வரும். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த செட்டு எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ்.